இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக இந்த மாதத்திலும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதிலே மிகவும் சந்தோஷம். ஏனென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்துகிற பொழுது அவர் நம்மேல் பிரியமாக இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நாம் சொல்லுகிற பொழுது அவர் நம்மை கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த வாரத்திலே, இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வேதத்திலே நம்முடைய ஆண்டவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இரக்கமுள்ள தேவன், சமாதானத்தின் தேவன், கிருபையின் தேவன், இப்படி பல பெயர்கள் நம்முடைய ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதிலே நாம் பார்க்கிறோம், இந்த வசனத்திலே நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்ம பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கத்தை காக்கிற தேவனாக இருக்கிறார் என்று யாத்ராகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. ஆண்டவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்படியாக ஆண்டவருடைய இரக்கங்களை குறித்து நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் யார் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவர்கள் மேல் நான் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் நான் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவருடைய இரக்கம், எல்லாரும் ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் விரும்புகிறோம். ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். சாதாரணமாக ஒரு மனிதன் நமக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். ஒரு மனிதனுடைய இரக்கத்தையே விரும்புகிற நாம், நம்மை படைத்த தேவனுடைய இரக்கம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். தேவனுடைய இரக்கம் இல்லாவிட்டால் நாம் இந்த உலகத்திலே வாழ முடியாது. ஆனால் யாருக்கு ஆண்டவருடைய இரக்கம் கிடைக்கிறது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது என்று பார்த்தால், அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு, அவர்களுக்கு மாத்திரம் அல்ல, தலைமுறை தலைமுறைக்கும் அந்த இரக்கம் தொடர்ந்து வருகிறதை இந்த வசனத்தின் மூலம் நாம் பார்க்கிறோம். வேதத்திலே அநேகர், முக்கியமான அந்த வேதத்தில் உள்ள பாத்திரங்கள் எல்லாருமே தேவனுக்கு பயந்து நடந்தவர்கள். நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே தெய்வ பயம் குறைந்து கொண்டே வருகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் கேட்கிற செய்திகள், பார்க்கிற செய்திகளை எல்லாம் நாம் டிவியில், பேப்பரில் நாம் வாசிக்கும் பொழுது எந்த அளவுக்கு இந்த காலங்களில் தெய்வ பயம் குறைந்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். குற்றங்கள் பெருகி கொண்டே போக காரணம் என்ன? தெய்வ பயம் இல்லாதது தான் குற்றங்கள் பெருகுவதற்கான காரணம். என்னை காண்பவன் யார் என்று சொல்லி மக்களுடைய மனதிலே தெய்வத்தை குறித்த பயம் சிறிதளவும் இல்லாததினாலே என்றும் இல்லாத அளவுக்கு இப்பொழுது குற்றங்கள் பெருகி கொண்டே போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதத்திலே அநேக பரிசுத்தவான்கள் தேவனுக்கு பயந்து நடந்ததினாலே அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், அவர்களுடைய தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நாம் ஆபிரகாமை பார்க்கிற பொழுது, ஆபிரகாம் தேவனுக்கு பயந்து நடந்தவன். அந்த ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியாக அவர் செலுத்துகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே ஆண்டவர் வானத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, ஆபிரகாமே, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். உன்னுடைய இந்த செயலின் மூலமாக நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவனுக்கு பயந்து நடந்த ஒரு மனிதன். அந்த தேவனுக்கு அவர் பயந்து நடந்ததினால் அவருடைய வாழ்க்கையிலே அவர் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றார்? 17-18ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும்
ஏராளமாக இருக்கும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அந்த சந்ததிகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். காரணம், ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தவன். நீ உன் ஏக சுதன் என்றும் பாராமல் நீ அவனை எனக்கென்று ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நான் சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து இந்த காரியத்தை நீ செய்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அதனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன, ஆசீர்வாதம் என்ன? உன் சந்ததி பலுகி பெருகும். சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகும். உன்னுடைய சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அடுத்ததாக நாம் யோசேப்பை பார்க்கிறோம். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களிடத்திலே சொல்கிறான், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி யோசேப்பு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு தேவனுக்கு பயந்து நடந்தான். அதனால தான் அந்த பாவம் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலை வருகிற பொழுது அவன் சொன்னான், நான் தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை செய்வது எப்படி என்று சொல்லி தெய்வ பயம் இருந்ததுனால தான் அந்த பாவத்துக்கு விலகி ஓடுகிறதை பார்க்கிறோம். அந்த யோசேப்பின் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. மனாசே, எப்ராஹிம் அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக யோபுவை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, யோபு தேவனுக்கு பயந்து நடந்த ஒரு மனிதன். ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார் யோபுவை குறித்து. யோபு தேவனுக்கு பயந்த மனுஷன், பொல்லாப்பை விட்டு விலகுகிற ஒரு மனுஷன் என்று சொல்லி கர்த்தர் யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். கர்த்தர் மாத்திரம் சாட்சி கொடுக்கல, சாத்தானும் சொல்லுகிறான், யோபு விருதாகவா உமக்கு பயந்து நடக்கிறான். யோபுவை குறித்து சாத்தானும் சாட்சி கொடுக்கிறான், யோபு தேவனுக்கு பயந்து நடந்தான் என்று சொல்லி. அந்த யோபினுடைய வாழ்க்கையிலும் கூட, அந்த யோபினுடைய பிள்ளைகளை இழந்த சூழ்நிலையிலும் அவன் தெய்வ பயம் உள்ளவனாய் காணப்பட்டபடியினாலே யோபுவுக்கு ஆண்டவர் இழந்ததை கொடுக்கிறார். அவனுடைய சந்ததிகளையும் மீண்டும் அவனுக்கு அந்த குமாரரையும் குமாரத்திகளையும் கொடுத்து கர்த்தர் யோபுவை 2 மடங்கு ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கிறோம். இன்னுமாக தாவீதை குறித்து நாம் பார்க்கிற பொழுது தாவீது சொல்லுகிறார், உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு தாவீது ஆண்டவருக்கு பயந்து நடந்த ஒரு மனிதன். யார் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தெய்வ பயம் காணப்படுகிறதோ அவர்களை கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலே தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணுகிறார். அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களுடைய சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் வாழுகிற இந்த உலகம் பொல்லாத உலகம்தான், தெய்வ பயம் இல்லாத உலகம்தான். அந்த லோத்து அந்த தெய்வ பயம் இல்லாத மக்கள் மத்தியிலே அவன் வாழ்ந்தாலும் அவன் தேவனுடைய இரக்கத்தை பெற்றான். அவன் தேவனுக்கு பயந்து நடந்ததினாலே அந்த அழிவில் இருந்து அவன் தப்பித்துக் கொள்வதற்காக அந்த தேவனுடைய இரக்கம் அந்த லோத்துவுக்கு கிடைத்தது. அதுபோல நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுக்கு பயந்து நாம் நடக்க வேண்டும். நாம் அவருக்கு பயந்து நடக்க வேண்டும். கடைசியாக அந்த சிலுவையிலே ஆண்டவரோடு அறையப்பட்ட அந்த ஒரு கள்ளனை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, அந்த கள்ளன், நம் கள்ளன் என்று சொல்லி அவனை குறித்து பேசுகிறோம். ஆனால் அவனுக்குள்ளாக அந்த வலது பாரிசத்தில் அந்த வலது பக்கத்தில் அறையப்பட்ட அந்த கள்ளனுக்கு கூட தெய்வ பயம் இருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். லூக்காவிலே வாசிக்கிறோம். அவன் சொல்லுகிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் இந்த ஆக்கினையை அடைந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று சொல்லி கேட்கிறான். எத்தனை ஒரு அருமையான வார்த்தை! ஒரு சிலுவையில் ஒரு பயங்கரமான குற்றவாளி அவன் சொல்லுகிறான், தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று சொல்லி இன்னொரு கள்ளனை பார்த்து கேட்கிறான். அவனுக்கு கூட ஆண்டவருடைய இரக்கம் கிடைத்தது. அவன் உலகத்திலே மரித்தாலும் ஆண்டவரோடு கூட பரதீசில் இருக்கக்கூடிய பாக்கியம் அந்த கள்ளனுக்கு கிடைத்தது. இந்த உலகத்திலே நமக்கு தெய்வ பயம் மிகவும் அவசியம். ஆனால் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு, ஆண்டவருடைய கிருபையை நாம் பெறுவதற்கு அந்த தெய்வ பயம் நமக்கு தேவை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது. நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தலைமுறை தேவனுடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தெய்வ பயம் அவசியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே நாமும் கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை, அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாம் கேட்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் உமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். நாங்களும் கூட ஆண்டவரே, தேவனுக்கு பயந்து நடக்க, பாவத்துக்கு விலகி
ஆண்டவரே, தீமையான காரியங்களுக்கு நாங்கள் விலகி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.